டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு 10 பேருடைய மரணம். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை யோசிச்சு பார்க்கணும். டாக்டர் உட்பட 4-5 பேரை கைது செய்கிறாங்க. அதுக்கப்புறம் முதல்ல 350 கிலோ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 2900 2.9 அரௌண்ட் 3 டன்ஸ் வெடிமருந்துகளை கைப்பற்றுகின்றார்கள். அதுக்கப்புறம் இந்த தாக்குதல் ஆயுதங்கள் இதையெல்லாம் கைப்பற்றுகிறார்கள். ஒரு டெரர் மாடுலையே பஸ் பண்றாங்க. இதெல்லாம் அமெரிக்காவில் லோன் வுல்ஃப் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தனி நபர் இந்த மாதிரி பண்றது அப்படின்னு. முதல்ல அது என்ன, அந்த ஷார்ப்னல் கிடைக்கல அப்படின்னு இருக்காங்க. பட் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த பிளாஸ்ட் சந்தேகத்தை எழுப்புகின்றது அப்படின்னு இருக்காங்க. இது என்ஐஏ தரப்புல காவல்துறை தரப்புல முழுமையான விசாரணை நடந்த பிறகு அவங்க அறிக்கை கொடுப்பாங்க. ரிசின் அப்படின்ற அந்த விஷத்தை எடுத்து அந்த பிரசாதத்தில் கலக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. எவ்வளவு கொடூரமான ஒரு மனப்பான்மை பார்த்தீங்களா? இந்த சம்பவத்துக்கு அமித்ஷா அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு விரைந்து போய் பார்த்துருந்தாரு. இப்போ நம்ம பல விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்கு? இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு வரட்டும் அப்படிங்கிறதான? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தி டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு 10 பேருடைய மரணம். இந்த செய்தி பார்த்துருப்பீங்க. உங்களுடைய வியூ என்ன சார்? அதாவது நிரஞ்சன், இது என்ஐஏ உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகள்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லி அதை சொதப்புறதுன்றது எனக்கு ஒத்து வராத விஷயம். இது ஒரு பொலிட்டிக்கல் இன்சிடென்ட்டாக இருந்ததுன்னா இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டால் யார் ஒன்றா சொல்லலாம். இது அரசியல் சம்மந்தமாக யாரோ ஒருத்தர் பேசியிருக்காரு, இல்லை அரசியல் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா யாரும் ஒன்றா கருத்து சொல்லலாம். ஆனால் நடந்திருக்கிறது ஒரு கொலைபாதக செயல், கொடூரமான செயல். இப்போ இதில் எல்லாரும் கருத்து சொல்கிறேன் அப்படின்ற போது கருத்து வேற, உண்மை வேற. அதனால் அந்த மாதிரி சொதப்பக்கூடாதுன்றதுல நான் உறுதியாக இருக்கேன். ஆனால் நிறைய பேர் வேற மாதிரியாலாம் ஒரு பிரச்சாரங்கள் நடந்துட்டுருக்கு. ஆக மோடி பதவி விலக வேண்டும், இப்படி ஆரம்பித்து அமித்ஷா பதவி விலக வேண்டும், இப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் அந்த WTC இன்சிடென்ட் நடந்தது. அங்கே யாரும் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லலை. அங்கே உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டது, அதுக்கு பொறுப்பானவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்லாம் சொல்லலை. அண்டு பாருங்க, இப்போ இந்த எலெக்ஷன் வருது, அது வருது, அதுக்காக குண்டு வெடிக்கிறது அப்படின்லாம் யாரும் சொல்லலை. ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த நேரத்தில் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா நாட்டிலையும் யோசிப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் இதில் இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியல் பண்ணுற கேவலமான ஒரு செயலை நான் பார்க்குறேன். எப்படி ஊடுருவினார்கள்? இதெல்லாம் என்ன கேள்வி இது? ஒருத்தர் சொல்றார், பாருங்க, அங்கே நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் தோல்வி அடைந்து விட்டது, இவர்கள் என்னத்தை நாட்டை காப்பாற்றுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டெல்லியில் உளவுத்துறை இருக்குது, அந்த மாநில அரசாங்கமும் பாஜக, மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் லா அண்ட் ஆர்டர் இருக்குது, அவங்களும் பாஜக. எப்படி உள்ள நுழைஞ்சாங்க? ஏன் மற்ற மாநிலங்களில் நடக்கும் போதெல்லாம் அப்போ மாநில அரசாங்கத்துக்கு பொறுப்பே கிடையாது? நான் இந்த மாதிரி செயல்னு சொல்ல, எது நடந்தாலும் காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க அமைச்சர் பதில் சொல்லணுமா வேணாமா? அப்போல்லாம் என்ன சொல்றீங்க? பாருங்க, சம்பவம் நடந்தால் நடவடிக்கை எடுக்கிறோம், இதுதான், இதை விட வேற என்ன வேணும், இதுதான் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு விளக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இதில் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை யோசிச்சு பார்க்கணும். டாக்டர் உட்பட 4-5 பேரை கைது செய்கிறாங்க. அதுக்கப்புறம் முதல்ல 350 கிலோ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 2900 2.9 அரௌண்ட் 3 டன்ஸ் வெடிமருந்துகளை கைப்பற்றுகின்றார்கள். அதுக்கப்புறம் இந்த தாக்குதல் ஆயுதங்கள் இதையெல்லாம் கைப்பற்றுகிறார்கள். ஒரு டெரர் மாடுலையே பஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றது. சார், இப்போ செயல்பட்டு இருக்குன்னா இப்போ இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா 100% ஃபுல் ப்ரூஃப் அப்படின்னு எந்த நாடும் சொல்ல முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்களுக்கு எதிராக அந்த உளவு பார்ப்பதில், அதை முறியடிப்பதில் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு நாடு அப்படின்னா இஸ்ரேல். அமெரிக்கா கூட கிடையாது. ஆனால் அங்கேயே உள்ள நுழைஞ்சு அந்த பண்டிகை தினத்தும் போது ஆயிரக்கணக்கான பேரை கொண்டுட்டு 350 பேர்கிட்ட கடத்திட்டு போகலையா?
அந்த மாதிரி இங்கே சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் லோன் வுல்ஃப் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிநபர் வந்து இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு. முதல்ல அது என்ன, அதில் ஷார்ப்னல் கிடைக்கல அப்படின்னு இருக்காங்க. பட் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த பிளாஸ்ட் சந்தேகத்தை எழுப்புகின்றது அப்படின்னு இருக்காங்க. இது என்ஐஏ தரப்பில், காவல்துறை தரப்பில் வந்து முழுமையான விசாரணை நடந்த பிறகு அவங்க அறிக்கை கொடுப்பாங்க. அப்போ வந்து என்ன நடந்தது, இனிமே அதை நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஏற்கனவே ஒரு பெரிய மாடலை பஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டர்கள் நாம படித்தா அறிவு வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை. படித்தவங்களுக்கும் இந்த மாதிரி வெறி வரும். அந்த என்னது என்ஐஏ தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரிசின் அப்படின்ற அந்த விஷத்தை எடுத்து அந்த பிரசாதத்தில் கலக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. எவ்வளவு கொடூரமான ஒரு மனப்பான்மை பார்த்தீங்களா நிரஞ்சன். ஆனால் அந்த செயல்களை யாராவது கண்டனம் தெரிவித்தார்களா? எனக்கு ஒரே ஒத்துரை சொல்லுங்கள் தமிழ்நாட்டிலேருந்து. இல்லை, யாரும் சொல்ல. சரி, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ரைட். உடனே வந்து அனுதாபம் தெரிவித்திருக்கின்றார்கள். இது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் கூட வந்து செய்தி வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாருமே இப்போ இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னோ, இல்லை நேற்றுக்கு வந்து அந்த கைது நடந்திருக்கின்றது, டாக்டர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வெடிமருந்து கைப்பற்றி இருக்கின்றார்கள், அதை வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம், இந்த மாதிரிலாம் ஏன் நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஏன் யாருமே சொல்லலை? எப்படி ஊடுருவினார்கள் அப்படின்னு கேட்க தெரியுது, ஏன்டா இது மாதிரி பண்றீங்க அப்படின்னு அவங்கள கேட்கறதுக்கு யாரும் மனசு வரல. அப்போ இது கேவலமான அரசியல் இல்லாமல் வேற என்னன்னு சொல்லுது நிரஞ்சன்? எந்தெந்த விஷயத்துல அரசியல் பண்றதுன்னு ஒரு வரமுறை இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, பீகார் தேர்தல் நாளைக்கு, இன்றைக்கு குண்டு வெடிப்பு அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர். அசிங்கமா இல்லை இதெல்லாம் சொல்றதுக்கு? இதன் மூலம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லை, இதுக்காக சம்மந்தம் ஏதாவது இருக்குமா? அதனால திசை திருப்புற வேலை அந்த மாதிரி இருக்குமா? இல்லை, யாரு திசை திருப்புறாங்க? சரி, இப்போ நான் கேட்குறேன், நீங்களே கேட்டீங்கல்ல திசை திருப்புவதற்காக இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ என்ன, நேற்று கைது செய்யப்பட்டவர்களோ இல்லை நேற்று அந்த சம்பவத்தில் அந்த கார் ஓட்டிட்டு வந்தவரோ அவங்கெல்லாம் என்ன பாஜக காரியகர்த்தாவா? இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, பாஜக லாபம் அடைவதற்காக இந்த மாதிரி ஒரு செயல் பாருங்க, எப்பப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்பப்பெல்லாம் இந்த மாதிரி அப்படின்னு. அப்போ அவங்கெல்லாம் என்ன பாஜக காரியகர்த்தாவா, இல்லை பாஜக ஸ்லீப்பர் செல்லா, இல்லை பாஜகவுடைய பி டீமா? எனக்கு அது பதில் சொல்லுங்க. யார் பண்ணதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். கைது செய்யப்பட்டது யார் அப்படின்றது என்ஐஏல சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க எந்த கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்றத நீங்களே விசாரிக்கலாமே. இது ஒன்றும் இன்னைக்கு பெரிய விஷயம் கிடையாது. யார் யாரோ எதையோ வந்து புலனாய்வு அப்படின்லாம் சொல்லிட்டு பண்றாங்க. அப்போ இன்னார் அப்படின்னா அவருடைய பூர்வீகம்னா அவர் எந்த கட்சியில் இருந்தார், எந்த கட்சியில் இருக்கார், இதையெல்லாம் வந்து சுலபமாக நீங்கள் கண்டுபிடிக்கலாமே. ஒருவேளை அவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு சாயம் பூசுறீங்கன்னு எனக்கு தெரியல. அதை கண்டனம் தெரிவிப்பதற்கு உங்களுக்கு வந்து மனசு வரல. ஆனால் அதுக்கு ஒரு சாயம் பூசுவதற்கு, இது வந்து ஆளுங்கட்சிக்கு லாபம் அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் நீங்க இது மாதிரி குறை சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களை என்னன்னு சொல்லுது நிரஞ்சன்? எஸ், இதை வச்சுமே நீங்க சொன்ன மாதிரி தான் மோடி அவர்கள் ராஜினாமா பண்ணணும், அமித்ஷா ராஜினாமா பண்ணணும், இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் அதிகமாக வருது. இந்த விஷயத்தை தாண்டி இவங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க, அதை புகுத்துறாங்க. அப்போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகள் நடக்கும்போது, இப்போ வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது அப்போல்லாம் வந்து முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ மட்டும் முட்டு கொடுத்துட்டு வரீங்க. இதே மற்ற மாநிலங்களில், புள்ளி கூட்டணி ஆளும் மாநிலங்களில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அப்போ என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அப்போவும் மோடி தான் பதவி விலக வேண்டும், எது நடந்தாலும் மோடி பதவி விலக வேண்டும். ஆனால் மாநிலத்தில் ஏதாவது நடந்ததுன்னா அது புள்ளி கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம், அதுதாங்க சட்டம் ஒழுங்கு அப்படின்னு புதுசாக ஒரு விளக்கம் கொடுப்போம். நடந்த பிறகு, அதாவது குதிரை ஓடி போன பிறகு லாயத்தை பூட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடந்த பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றதுனால என்ன ஆச்சு? அப்போ அதுக்கப்புறம் நடக்காமல் இருப்பதற்கு என்ன பண்ணீங்க? இப்போ சொல்ல பார்த்தீங்களா டெல்லியில் நடந்துருச்சு அப்படின்னு. கரெக்டுங்க, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. அதுக்கு முன்னாடிலாம் வந்து இது மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இத்தனை வருடங்கள் கழித்து, பல வருடங்கள் கழித்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறுகின்றது. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களையும் பார்க்கணும். முன்னாடி இந்த சென்ஸ் அந்த கைது, அந்த கிட்டத்தட்ட 3 டன் கைப்பற்றப்பட்டது, இதெல்லாமும் நம்ம பார்க்கணும். ஸோ மேபி அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட இருக்கலாம், ஒரு டெஸ்பரேட் ஆக்டாக கூட நம்ம பார்க்கலாம். இந்த மாடல் பஸ்ட் ஆகிட்டதுனால யாரோ இதை லோன் வுல்ஃப் என்னன்னோ சொல்றாங்க. அது வந்து புலனாய்வு நிறுவனங்கள் இருக்கு, அவங்க வந்து விசாரிப்பாங்க, அவங்க வந்து அறிக்கை கொடுப்பாங்க. அதுக்குள்ள ஏன் நீங்க அரசியலாக்குறீங்க? ஏதாவது ஒன்று நடனா மட்டும் இதை பாருங்க, இதெல்லாம் வந்து துன்பியல் சம்பவம், இதெல்லாம் அரசியலாக்காதீர்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் பாஜக ஆளும் மாநிலம் அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து கை வந்த கரையாயிடுச்சு, ஆக அவர் பதவி விலக வேண்டும். இது என்னங்க இப்படிப்பட்ட ஒரு நியாயமா இருக்குது உங்களுக்கு?
இங்கேயும் சரி, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒரு கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, இல்லை ஒரு பாலியல் வன்முறை நடக்குதுன்னா நாம் என்ன சொல்லிட்டு வந்திருக்கோம்? பாருங்க, 100% குற்றமே நடக்காம யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, அது ஒரு யூட்டோப்பியன் ட்ரீம் அப்படின்றதான் நாம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நடந்துச்சு, உடனே வந்து முதலமைச்சர் பதவி விலகணும் அப்படின்லாம் நான் என்னைக்குமே சொன்னது கிடையாது. ஆமாங்க, அது மாதிரி வந்து சில சம்பவங்கள் அங்கங்க நடக்கத்தான் செய்யும், அதுக்கு உடனே நடவடிக்கை கிடைக்கும். இதைத்தான் நம்ம சொல்லியிருக்கோம். சமீபத்தில் அந்த ஒரு மாணவிக்கு நடந்த விஷயத்துல கூட நம்ம இதை தான் சொன்னோம். நடவடிக்கை எடுத்திருக்காங்க, கரெக்ட். ஆனால் இனிமே வந்து அந்த பயத்தை உண்டாக்கணும் திருட்டு பயல்களுக்கு, இதைத்தான் நாம சொல்லியிருக்கோம். ஆனால் இங்க மட்டும் இந்த மாதிரி அரசியல் ஆக்குறீங்க அப்படின்றது அசிங்கமா இருக்கு நிரஞ்சன். இதுல வந்து அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணா கூட பரவாயில்ல, பத்திரிகையாளர்கள் ஊடகவாதிகள்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அப்ப தேசத்தை பத்தி யாருக்குமே அக்கறை இல்லை. இல்ல என்ன சொல்றாங்க? ஜெனரலான கமெண்ட்ஸ் என்னவா இருக்கு? என்ன இருக்குன்னா, ஒண்ணு இந்த எலெக்ஷனோட சம்பந்தப்படுத்தி சில பேர் சொல்றாங்க, இல்லைன்னா வந்து உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டது, இதுக்கு பொறுப்பேற்று அவர் ராஜினாமா பண்ணணும், இவர் ராஜினாமா பண்ணணும். நாளைக்கு எலெக்ஷனே நீங்க நடக்குதுன்னா சம்பந்தப்படுத்தணும் சார் செய்வாங்க, ஏன் படுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க? எப்படி அது? சரி, எந்த விதமா சம்பந்தப்படுத்துறீங்க அதை எனக்கு சொல்லுங்க. என்ன விதமான சம்பந்தம் அது எனக்கு சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரி குண்டு வெடிப்பு நடந்தா அது பாஜகவுக்கு ஆதரவு அப்படின்றீங்களா? இல்ல, எனக்கு சொல்லுங்க, எப்படி சம்பந்தம்? இல்லையா, என்ன பண்ணணும்? நீங்க இப்படி சம்பந்தப்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து நாட்டின் பாதுகாப்புல பாஜக தோல்வி அடைந்து விட்டது அப்படி நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு அதனால வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப அது நியாயமான கோரிக்கை. ஈவன் தோ அதுல நியாயம் இருக்கா இல்லையான்றது உங்க பக்கத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும், அந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அது வேற மாதிரி தெரியும், ரைட்டா? ஆனால் இது ஏதோ பாஜகவுக்கு அட்வான்டேஜ கொடுக்குற மாதிரி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ அது எந்த விதத்துல அடிப்படை இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். உதாரணத்துக்கு இப்ப சொல்லுவாங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு போய் நிக்குது, அதை டைவர்ட் பண்றதுக்காக இன்னார் இந்த மாதிரி பண்றா, இதை நம்ம நிறைய பார்க்கறோம். ஒரு தடவை ஒரு நடிகர் வந்து ஏதோ ஒரு பாட்டு பாடினாரு, உடனே பாத்தீங்கன்னா அந்த வெள்ளம் அதை வந்து டைவர்ட் பண்றதுக்காக இந்த இஷ்யூவை கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ ஒரு பிரச்சனையை மறைப்பதற்கு இது டைவர்ஷன் அப்படின்னு. இப்போ நீங்க சம்பந்தப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா எதை டைவர்ட் பண்றதுக்கு? சம்பந்தப்படுத்துறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு டைவர்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து இல்ல இவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் ஆக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம், இல்ல இவங்களுக்கு வந்து அதை நெகட்டிவ் ஆக்கிறதுக்குன்னு சொல்லலாம். அப்ப மூணுத்துலயும் இப்ப எதை டைவர்ட் பண்றதுக்காக அப்படின்னு எனக்கு சொல்லணும். இல்லைன்னா இவங்களுக்கு அட்வான்டேஜ்னா எந்த விதத்துல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும். இல்ல இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ், அதாவது புள்ளி கூட்டணிக்கு நெகட்டிவ் இந்த மாதிரி பண்ணாங்க, எந்த விதத்துல இது புள்ளி கூட்டணிக்கு நெகட்டிவ் ஆகும், பாஜகவுக்கு எப்படி இது பாசிட்டிவ் ஆகும், புள்ளி கூட்டணிக்கு எப்படி நெகட்டிவ் ஆகும் அப்படின்றத நீங்க சொன்னாதான் அப்ப சம்பந்தப்படுத்துறது சரியா தவறான்னு சொல்ல முடியும். எதுவுமே சொல்லாம 10ஆம் போதுல அதுவும் கிரிப்டிக்கா போடுறது நாளைக்கு மாட்டிக்க கூடாதான். இப்ப நான் கேட்கிறேன், சமீபத்துல கூட யாரோ வந்து ஒரு பெண்ணை கடத்தி விட்டார்கள் கோயம்புத்தூர்ல நினைக்கிறேன், ரைட்டா? அப்படின்ட்டு எதிர்கட்சி தலைவர் வேற ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, கட்சியில பார்த்தா அது குடும்ப சண்டை அப்படின்னு ஆயிப்போச்சு. இத முதல்ல செய்தி வந்த உடனே ஏதோ சிசிடிவி பாக்குறாங்க, பார்க்கும்போது அப்படி தெரியுது, எதிர்கட்சி தலைவர் உட்பட இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டாங்க. இதுல சோசியல் மீடியால சில பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சில கருத்து சொல்லியிருந்தாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இல்ல வந்து இது மாதிரி நான் தெரியாம அது மாதிரி போட்டுட்டேன், அது வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து விட்டது, அப்படி இல்லையா, இது குடும்ப தகராறா, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோ பரப்பினவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டவங்களும் நிறைய இருந்தாங்க. அப்படி இருக்கச்ச சம்பவம் நடந்திருக்கு, விசாரணை வந்து போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள நீங்க வந்து சம்பந்தப்படுத்தி அப்படின்னு சொன்னா அப்போ உங்க மேல நடவடிக்கை எடுத்தா அப்ப என்ன சொல்லுவீங்க? மாநில அரசாங்கத்தை மாநில காவல்துறையை குறை சொன்னா மட்டும் நீங்க உடனே நடவடிக்கை எடுப்பீங்க, மன்னிப்பு கேட்கணும். மத்திய அரசாங்கத்தை குறை சொன்னா நாங்க எதுவுமே பண்ண மாட்டோமா? என்ன நிறைஞ்ச நியாயம் இது? ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இதுதான் சொல்றது. அந்த நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீதி தெரியவில்லை அப்படின்றதுக்காக கிடையாது, காதுல வாங்குவாங்க, யாருன்றதை அவங்க பார்க்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் அந்த இஷ்யூ என்ன அதை பத்தி தான் அவங்களுடைய தீர்ப்பு இருக்கும், அதுக்காகத்தான் நீதி தேவதை கண்கள் கட்டப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து சம்பந்தப்பட்டவர்கள்லாம் விட்டுடுங்க, சம்பவம் என்ன, அதுல உங்க ஸ்டாண்ட் என்ன? அப்போ எல்லா நேரங்களிலும் இதுதான் சம்பவம்னா இதாங்க நம்ம ஸ்டாண்டு, அப்படி இருக்கணும். இந்த கட்சியா இருந்தா இப்படி ஒரு ஸ்டாண்டு, அந்த கட்சியா இருந்தா இப்படி ஒரு ஸ்டாண்டு, இப்படி நீங்கன்னா இது வந்து கேவலமான அரசியல்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? அரசியல்வாதிகள் பண்றது அரசியல், அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா நான் பத்திரிகையாளர்னு சொல்லி நாமளே இது மாதிரி பண்ணிட்டு இருந்தா, ஏதாவது
எல்லா கட்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி அப்படின்னு இருக்கு. போக பார்த்தா பத்திரிகையாளர் அணி, ஊடகவியலாளர் அணி அப்படின்னு ஆரம்பிச்சிடலாம் போல இருக்கு. ஆரம்பிச்சே ஆகணும். ஏன்னா அது சொல்லாட்டாலும் இப்படித்தான் இருக்காங்க இன்னைக்கு பல பேர். கட்சியில போய் கூட்டங்கள்ல சேர்ந்துக்கிறது, கட்சி கூட்டங்கள்ல பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பத்திரிகையாளர். எப்படிங்க பத்திரிகையாளர் அப்படின்றது செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்பவர். கருத்து சொல்றீங்க அப்படின்னு சொன்னா ரைட்டு. அப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்ட் அப்படின்றது அந்த சம்பந்தப்பட்டவர்கள் யாரு அப்படின்றது இல்லாம சம்பவத்துக்கு சம்பந்தமா உங்களுடைய ஸ்டாண்ட் இருக்கணும். இந்த கட்சினா இப்படி ஒரு ஸ்டாண்ட், அந்த கட்சினா அப்படி ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னா பத்திரிகையாளர்னு எப்படி சொல்லிக்க முடியும்? கட்சிக்காரங்க தான் சொல்ல முடியும். அவங்க பண்ற அரசியல தான் இவங்களும் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப நானும் பார்த்துட்டு வந்தேன். நொடிக்கு நொடி திருப்பம், டெல்லியில் நடந்தது இது, அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா பக்கமுமே. இது மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும்ல, என்ன இருக்குன்னே தெரியாம அச்சத்தை கிளப்புற மாதிரியான விஷயங்கள் தானே. நிரஞ்சன் கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கு அந்த 24x7 சேனல்ஸ்லாம் வந்த பிறகு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்றது தேவைப்பட்டு விட்டது. 24 மணி நேரமும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு வர முடியுமா சொல்லுங்க? ஏதாவது ஒரு சம்பவம், ஒரு திடுக்கிடும் சம்பவம் நடைபெறுகின்றது அப்படின்னா மட்டும்தான் பிரேக்கிங் நியூஸ்னு கொடுக்க முடியும். ஆனா நீங்க 24 மணி நேரமும் ஒரு பிரேக் பண்ணிக்கினே இருக்கணும். அப்படி ஆகிப்போச்சு. அதுலேயும் சொல்லக்கூடாது. இப்போ யாராவது தலைவர்கள் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னா நீங்க பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டலை சுத்தி 24x7 கேமராவோட நின்றுட்டு இருக்காங்க. ஏங்க அவங்க உடம்பு நல்லாயி டிஸ்சார்ஜ் ஆனாங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து அறிக்கை கொடுக்க போறாங்க. அந்த கட்சி சம்மந்தப்பட்ட கட்சியிலேருந்து அவங்க சொல்ல போறாங்க உடல்நிலை தேறிவிட்டார், வீட்டுக்கு வருகிறார் அப்படின்னா அப்போ போய் நீங்க வீடியோ எடுங்க, போட்டோ எடுங்க. ஆனா அவர் வெளில வர வரைக்கும் நாங்கள் அங்கேயே தான் இருப்போம் அப்படின்னா இதுல என்ன பிரேக்கிங் நியூஸ்? இதுல விதவிதமா நான் முந்தி கொடுத்தேன் பாரு இப்படின்றதெல்லாம் இதுதான் ஒரு ஊடக தர்மமா நிரஞ்சன்? 24 மணி நேரமும் இதையே நீங்க காமிச்சு நிற்கிறீங்க. அப்போ அதே மாதிரி இங்க பாருங்க, திடுக்கிடும் திருப்பம்னா என்ன திருப்பம்? இந்த என்ஐஏவும் போலீஸும் இன்வெஸ்டிகேட் பண்ணுது அப்படின்னா எவ்வரி மினிட் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்களா? ஆனா இவங்களுக்கு ஏதாவது கொடுத்தாகணும். அதுதான் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா இது சரிப்பட்டு வராதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லிக்கிறோம். ஆனா மற்றவங்களுக்கு இருக்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அது கூட அவங்களுக்கு இல்லை போல இருக்கு. சம்பவ இடத்துல போயிட்டு அதெல்லாம் அவர் தொடராரு, அந்த கரியெல்லாம் ஏதோ இருக்கு அப்படின்னு கையால் இது பண்ணாரு. தட் இஸ் நோன் அஸ் கண்டாமினேஷன் ஆஃப் எவிடன்ஸ். நாளைக்கு கேஸ் போடும்போது அது செல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா போலீஸ் ஸ்டேப் ஓட்டிடுவாங்க, யாரையும் உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் பாருங்க யார் யாரோ வந்தாங்க, அதே மாதிரி அவரும் வந்திருப்பாரு, அவருக்கு ஆல்ரெடி இருந்ததுன்றதுக்காக நீங்க அவரை அக்யூஸ் பண்ண முடியுமா? ஒரு 10 பேர் உள்ள வந்தாங்க பொதுஜனம், அந்த மாதிரி இவர் வந்திருப்பாரு அப்படின்வாங்க. எப்படிங்க இது மாதிரிலாம் செய்ய முடியுது? அதே மாதிரிதான் ஒரு பெரிய நாங்க பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிற ஒரு பெண் பத்திரிகையாளர் அந்த தாஜ் ஹோட்டல் சம்பவத்தும் போது அங்க உக்காந்துன்னு நொடிக்கு நொடி அப்டேட் கொடுத்துக்கின்னு பாகிஸ்தான்லேருந்து வர தீவிரவாதிகளுக்கு இவங்களே அப்டேட் கொடுக்குற மாதிரி ஆயிப்போச்சு. அசிங்கமா இல்லை இவங்களெல்லாம் பத்திரிகையாளர்னு சொல்றதுக்கு. ஓகே, இந்த சம்பவத்துக்கு அமித்ஷா அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு விரைந்து போய் பார்த்துருந்தாரு. இப்போ நம்ம பல விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்கு? இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு வரட்டும் அப்படிங்கிறதான? இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அதுல இது கருத்து சொல்றதுக்கு இது அரசியல் நிகழ்வு கிடையாது. இது ஒரு கொடூர சம்பவம். இதுல கருத்து சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை, கண்டனம் தெரிவிக்கலாம். இந்த மாதிரி சம்பவங்கள் செய்யறாங்க பாருங்க, அவங்களை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்க வேண்டும். இந்த மாதிரி செயல்ல யார் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு எங்கள் ஆதரவு கிடையாது அப்படின்றத திட்டவட்டமா ஒட்டுமொத்த மக்களும் தெரிவிக்க வேண்டும். அதை யாரும் செஞ்சதா தெரியலையே நிரஞ்சன். தயவு செஞ்சு யாராவது ஒத்துரு. நேற்றுக்கு இந்த மாதிரி இவ்வளவு வெடிமருந்து பிடிபட்டிருக்க டாக்டர்கள்னு சொல்லுவோம், உயிரை காப்பாத்துறவங்க டாக்டர். நம்ம சொசைட்டில டாக்டர்களை நம்ம தெய்வமா பாக்குறோம் இல்லையா? ஐயா, ஏன்னா குழந்தை பிறக்கிறதுல இருந்து, ஏன்னா அதுவே பெண்களுக்கு மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க, பிரசவம். அப்போ குழந்தை பிறக்கிறது அந்த தாய்க்கு மறுபிறப்பு. 2 விதத்திலையும் தெய்வமா பார்க்கணும். அதுக்கப்புறம் சாவ பழைக்க கிடைக்கிறவர் பழைக்க வைக்கிறாங்க, மறுபடியும் உயிர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ உயிரை காப்பாத்துறவங்களா நம்ம டாக்டரை பார்க்குறோம்னு சொல்லும்போது, உயிரை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அவங்க நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்கன்னு என்ஐஏ சொல்லும்போது உங்களுக்கு ரத்தம் கொதிக்க வேணாம்? இதுக்கு ஒரு பெரிய அளவில் கண்டனம் வந்திருக்க வேணாம்? ஒட்டா நாளைக்கு அப்பா அண்ணா அவர்களை விடுதலை செய்ய வேண்டும்னு இங்கேருந்து ஒருத்தர் போய் கூவினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த லட்சணத்தில் தான் இருக்குது இங்கே இருக்கவங்களுடைய நிலம். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.